குறிச்சு கொண்ட பின்னர் அவர் வந்து கண்மட்டத்துல இருந்து என்ன செய்வார்னா சாய்மானிய பணிச்சு மரத்துடைய அடிப்பகுதியை பார்ப்பார். மரத்தினுடைய அடிப்பகுதியை பார்ப்பார். சாட்சி மரத்தினுடைய அடிப்பகுதியை பார்ப்பார். சாட்சி மரத்தினுடைய அடிப்பகுதியை பார்ப்பார். அதனுடைய அடிப்பகுதியை பார்ப்பார். இந்த கோணம் சொல்லுவோம், இந்த தீட்டா 2 போடுறேன். இது சொல்லுவோம் இறக்க கோணம். சொல்லுவோம் இறக்க கோணம். இறக்க கோணம் சொல்லுவோம். சரி, இறக்க கோணம். இப்ப இந்த ரெண்டு கோணத்தையும் வச்சுக்கொண்டு இப்ப என்ன செய்யணும்னா நாம டைம் இதை காணலாம். அதுக்கு முன்னாடி மனிதன் நபர் வந்து நிக்கிற இடத்துல இருந்தா நபர் நின்றாருன்னா இது மரம் இருக்கிற இடம், மையப்பகுதி, மரத்துடைய மையப்பகுதி இங்க. இதுக்கு இடையான தூரத்தை டேப்பை பயன்படுத்தி அளப்பாரு. ஓகே, அதாவது டேப் பயன்படுத்தி அளப்பான். சொல்லுவோம். சரியா, டேப் பயன்படுத்தி அளப்பாரு. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த டி வந்து ஓகே, இந்த டி வந்து உதாரணத்துக்கு மனிதனுக்கும் மரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 40 மீட்டர். 40 மீட்டர்னா ஏற்ற கோணம் வந்து ஒரு 60 பாகை. 60 பாகை. ஓகே, 60 பாகை. இலக்கோணம் வந்து ஒரு 45 பாகை வச்சுக்கொள்வோம். ஓகே, அப்ப இந்த தரவுல வச்சுக்கொண்டு நம்ம எப்படி மரத்து உயரத்தை பார்க்கலாம். ரைட்டா, இதுக்கு பொதுவாக பயன்படுத்தி டேன் வீதம். டேன் வீதம்னா எதிர்பக்கத்திற்கு அயல் பக்கம். அவை எதிர்பக்கம் எதுவாக இருக்க போது மரத்தினுடைய உயரம். அதனுடைய உயரம் எச்சா இருக்க போகுது. எதிர்பக்கத்துக்கு அயல் பக்கம்னா மனிதனுக்கும் மரத்துக்கு இடைப்பட்ட தூரம் அயல் பக்கமா இருக்க போகுது. ஆகவே நம்ம டேன் வீதத்தை இது இலகுவா காணப்படுறதா இருக்கும். ஓகே, இதை நம்ம பார்ப்போம். ரைட். ஓகே, ரைட். முதல்ல பார்த்தது நாம எப்படி ஏற்ற கோணம் இலக்கோணம் நம்ம சாயமானி பயன்படுத்தி அது கிலோமீட்டர் பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தா, முதல்ல என்ன செய்வார், நபர் வந்து ஒரு இடத்துல நின்று கொண்டு மரத்துக்கும் நின்று கொண்டு கிலோமீட்டர் பயன்படுத்தி கண்மடத்தில் பார்ப்பாரு. கண்மடத்துல இருந்து மரத்தின் உயரத்தை உச்சியை பார்த்து ட்ரிகர் பண்ணுவாரு. ட்ரிகர் பண்ற போல அதுக்குள்ள காட்டி வந்து கோணத்தை அளவிடும். அதுக்கப்புறம் கண்மடத்துக்கு கொண்டு வந்து திரும்ப மரத்துடைய அடிப்பகுதியை பார்ப்பாரு. அடிப்படையை பார்க்கக்குள்ள ட்ரிகர் யூஸ் பண்ற போல அது உள்ள காட்டி வந்து கோணத்தை அளவிடும். ரைட். இல்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தது முதல்ல பார்த்து நம்ம முதல்ல போட்ட பிளானிங் படி வந்த ஒரு படம் இதுதான். ஓகே, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மரம், மரம் எடுத்தது வந்து இது கண்மட்டமா எடுத்துக்கொள்வோம். இங்க பாக்குறாரு மரத்து உயர் பிச்சையை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மரத்துடைய அடிப்பகுதியை பார்த்தாரு. இது வந்து 60 பாகை எடுத்தோம். ஏற்ற கோணம் வந்து 60 பாகை எடுத்தோம். இலக்கோணம் வந்து 45 பாகை எடுத்தோம். மனிதனுக்கும் மரத்துக்கு தூரம் வந்து இந்த டி தூரம் வந்து நம்ம பார்த்தோம் 20 மீட்டர் எடுத்தோம். 40 மீட்டர் நாம முதல்ல எடுத்தோம். இது தரவு வச்சுக்கொண்டு நம்ம எப்படி இந்த மரத்தோட உயரம் எச் எப்படி காணுறதுன்னு பார்க்கலாம். இலவா காணலாம். அவை 10 வீதம் தான். ஓகே, அப்ப 10 வீதம் இதுக்கு நம்ம 10 வீதம் போட்டோம்னா ரைட். ஓகே, அப்ப நம்ம மேக்ஸ் படி நம்ம எடுத்துக்கொள்வோம் ஈஸியா. ரைட். ரைட். இது கிடைமட்டம். இங்க இருந்து இது ஏற்ற கோணம் 60 பாகை, இலக்கோணம் 45 பாகை. சொல்லுவோம் 40 மீட்டர். இப்ப நாம மரத்தோட உயரம் எச்ச காணணும். மரத்தோட உயரம் எச்ச நமக்கு தெரியாது. ஆகவே இதுக்கு நம்ம 10 வீதம் போட்டோம். ஆகவே 10 தீட்டா சமன் எதிர்பக்கம் அதன் கீழ் அயல் பக்கம். ரைட். இதுல பாத்தீங்கன்னா 10 தீட்டா சமன் இங்க எதிர்பக்கமா இருக்குது h. எதிர்பக்கம் வந்து h
அயல் பக்கம் வந்து 40 மீட்டர் இருக்க போகுது. ரைட். அப்ப tan θ பார்த்தோம்னா ரெண்டுக்கு காணணும், ஏற்ற கோணத்துக்கு காணணும், இறக்க கோணத்துக்கு காணணும். அப்ப இந்த tan θ ஏற்ற கோணத்துக்கு இறக்க கோணத்துக்கு கண்டு வரக்கூடிய இந்த எச்சை வந்து கூட்டி விட்டோம்னா இலகுவா இருக்கும். ஓகே ரைட். அப்ப ரெண்டையும் கூட்டணும், எச்சு காட்டுறது. இந்த எச்சுக்கு வந்து ஏற்ற கோணம் இதுக்கு tan பார்க்கணும், 60 பாகைக்கும் tan பார்க்கணும், அதே மாதிரி 45 பாகைக்கும் tan இதை கண்டு வரக்கூடிய ரெண்டு ஆன்சரை கூட்டினோம்னா எச்சுக்கு சமனா இருக்கும். ஓகே ரைட். ஆகவே பிரதிட்டோம்னா முதல் ஆன்சரை அவை tan θ சமன் இங்க எதிர்பக்கம் h ஆகும் போது அயல் பக்கம் 45 40 மீட்டர். அவை tan θ ஆகுது. tan θ எந்த பகுதியெல்லாம் 60 பகுதியினை. அவை tan θ எவ்வளவு? tan θ 60 எவ்வளவு? ஓகே tan θவுக்கு 60 பார்த்தோம்னா tan 60க்கு வந்து நாம் சொல்லுவோம் வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3. அவை h அங்கே 40 மீட்டர். அவை சமன்பாடு மாத்தியதுன்னா h இன் கீழ் 40 மீட்டர் அது சமன் வர்க்கமூலம் 3. அவை h சமன் 40 இங்க பெரியப்படுது அவன பெருக்கப்பட போகுது. அவை பெருக்கணும்னா 40 வர்க்கமூலம் 3 40 வர்க்கமூலம் 3 இருக்க போகுது. h இருக்கும் மீட்டர் இருக்கும். ஓகே மீட்டரா இருக்க போகுது. ரைட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்க வந்து 40 அதாவது 60 பாகை தான் tan இதை கண்டு இந்த பிரமாணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட உயரம் அதாவது இதோட உயரம். ஓகே இந்த உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே நான் எக்ஸ் எடுக்கிறேன். இந்த உயரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். 60 பாய்க்குள்ள அந்த உயரத்தை மற்ற உயரத்தை இப்போ நம்ம இலக்கம் 45 பாய்க்குள்ள உயரத்தை கண்டுபிடிக்கணும். ரைட். பார்த்தோம்னா tan 45 பாகை tan 45 பாகை ஐ சமன் எதிர்பக்கம் h இருக்க போது அயல் பக்கம் 40 மீட்டர். ஓகே 40 மீட்டர். அவை 45 tan பார்த்தோம்னா அது 45 நம்ம tan தான் பார்த்தோம்னா 1. ஓகே 45 tan வந்து 1. ஆகவே 1 சமன் h இன் கீழ் 40. அவை சாப்பிட மாத்திரம்னா அவை h சமன் h இன் கீழ் 40 ஐ சமன் 1. அவை h சமன் 40 மீட்டர் இருக்க போகுது. அவை நாம கண்டுபிடிக்கணும்னா ஓகே அப்ப இது நான் வழி சொல்லுவோம். இந்த உயரம் கண்டுபிடிக்கும். இப்ப 45 பாகைக்குள்ள தூரம் வந்து உயரம் வந்து எவ்வளவு இருக்கும் போது 40. இது நாம பையன் எடுப்போம். அவை நம்ம எக்ஸை இதை நாம எக்ஸ் எடுப்போம், இதை நம்ம பையன் எடுப்போம். ஓகே பை. அவை இது ரெண்டு கோணங்களுக்கு உட்பட்ட உயரங்கள் கூட்டும் போது நமக்கு இந்த h கிடைக்கும். அவை h சமன் x ஆக பையா இருக்க போகுது. அவை நம்ம மற்ற உயரத்தை கண்டோம்னா h சமன் நம்ம x ஆக y. அவை h சமன் x நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 40 வர்க்கமூலம் 3 சக இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் y 40 மீட்டர். அவை h சமன் 40 தர வர்க்கமூலம் 3க்கு பெருமானம் பார்த்தோம்னா வர்க்கமூலம் 3க்கு பெருமானம் வந்து வர்க்கமூலம் 3க்கு வந்து 1.732. ஓகே 1.732 சக 40. ரைட். இப்போ பெருக்கணும்னா அவை h சமன் 40. ஓகே நாம 40 பெருக்க போறேன் 1.732 பெருக்கணும்னா 69.28 சக 40 மீட்டர். அவை h சமன் 69.28 கூட்ட போறேன் 40 கூட்டினோம்னா மரத்தோட உயரம் வந்து 109.28 மீட்டரா இருக்க போகுது. 28 மீட்டரா இருக்க போகுது. அது மரத்தோட உயரம் எவ்வளவு? மரத்தோட உயரம் இந்த உயரம் h எவ்வளவா 109.28 மீட்டரா இருக்க போகுது. அவை நம்ம இலகுவா நாம tan விகிதத்தை பயன்படுத்தி மரத்தோட உயரத்தை வந்து இலகுவா அரைச்சு கொள்ளலாம். ரைட். முக்கியமானது நம்ம ரெண்டு கோணத்துக்கும் ஏற்ற கோணத்துக்கும் இற கோணத்துக்கும் நாம tan விகிதம் போட்டு வரக்கூடிய அந்த கோணங்களுக்கு உட்பட்ட உயரங்களை வந்து நம்ம கூட்டோம்னா மரத்தை உயரம் வச்சு நம்ம இலகுவா அதை அரைச்சு கொள்ளலாம். ஓகே ரைட். ஓகே அடுத்த வீடியோவில் வந்து
நில நில அளவையில் நம்ம எப்படி பரப்பளவு, அதாவது நம்ம எடுத்த காணியுடைய பரப்பளவுகளை எப்படி துணின முறை நம்ம பார்ப்போம். ஓகே.